அனைவருக்கும் இனிய வணக்கம். செந்தமிழே செங்கரும்பே நந்தா விளக்கணையே நாயகியே என் முந்தன் மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் திருவருளே என்று என்னுடைய தமிழ் அன்னையை வணங்கி உங்களுக்கான இந்த புதிய வகுப்பு, புதிய வீடியோ, புதிய சிலபஸ். ஐயோ என்ன சார் இது தெளிவுபடுத்தணும் கேட்டீங்க அப்படின்னா, கடந்த வகுப்புல ஜிகே எல்லாம் புதுசா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமலேஷ் சார் பார்த்திருப்பார். இப்ப நம்ம தமிழை பத்தி பார்க்க போறோம். சார் தமிழ்ல ஒரு மாற்றம் என்ன சார் ஏற்றம் தமிழுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த எப்படி நம்ம இந்த குரூப் 2ல இலக்கணத்தை முதன்மை பாடமாக மெயின்ஸ்ல வச்சாங்களோ, அதே போன்று குரூப் 4க்கும் இனி வரக்கூடிய குரூப் 2க்கும் தெளிவா அவங்க ஸ்கில் ப்ராடக்ட் தெரியணும். ஓகேங்களா? வெறும் இலக்கியம் இலக்கணம் எலாபரேட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்திட்டத்தை நான் வரவேற்கிறேன். சத்தியமா வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, நிறைய செய்திகள் மொத்தம் இது 6 புக்கு, 6 புக்கு, 12 புக்கு, நிறைய செய்தியை படிக்க வேண்டியதா இருந்தது. நாம கொஞ்சம் குறுகியமான செய்தி, எல்லா புக்கும் இருக்கிற இலக்கண செய்தியை மட்டும் நம்ம படித்தால் மட்டும் போதும் என்ற முறையில இந்த இலக்கணம் பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நல்லா பாருங்க. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ்? 100 கொஸ்டின்ஸ். அருமையான ஒரு பாடத்திட்டம் தான். அருமையான ஒரு பாடத்திட்டம் தான். இந்த பாருங்கம்மா, இந்த இலக்கண பகுதியை பாருங்க. 25 வினாக்கள் முதல் அழகுல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்து பாருங்க, பிரித்தெழுதுதல், சேர்த்து எழுதுதல். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, சந்திப்பிழையை நீக்குதல். ஓகேங்களா? எங்க சார் இது பிரித்தெழுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழையை நீக்குதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த தலைப்புகள் உங்களுக்கு எங்க இருக்குன்னா, வல்லினம் மிகு இடம் மற்றும் வல்லினம் மிகா இடங்கள் மயங்கோலிகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து குறில் நெடில் வேறுபாடு ஏற்படுத்துது. இது எல்லாமே இந்த சிலபஸ் தான். 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்ட இடத்துல இப்ப 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்க போறாங்க. அவ்வளவுதான். லகர லகர எழுத்துக்களின் வேறுபாடு, நகர நகர எழுத்துக்கள் மயங்கோலிகள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மயங்கோலிகள் அப்படின்ற தலைப்புல நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது திருப்பி நம்மளுக்கு லேபரேட்டர் நடத்த போறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, இனவெழுத்துல பத்தி உங்களுக்கு சொல்லவா வேணும்? இங்க பாருங்க, குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள். ஓகேங்களா? அதை தாண்டி போனோம் அப்படின்னா, மெல்லினத்திற்கு வல்லினம் இணை எழுத்து, இடையின எழுத்திற்கு இடையினமே இணை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண சான்றோர் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சுட்டெழுத்து, தமிழ் மொழியில் உள்ள சுட்டெழுத்து என்னது? ஆ, இ, உ. ஓகேங்களா? இந்த உ என்பது இப்ப நம்ம பயன்படுத்துற இலங்கை தமிழ் பயன்படுத்துறாங்க. அதை நம்ம பயன்படுத்தல. அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் 5, ஒருமை பன்மை நீக்கி அறிதல். ஓகேங்களா? இது எல்லாமே சிலபஸ் அருமையான நோட்ஸ் கொடுத்து வகுப்புகள் சிறந்த முறையில நடத்தி சக்சஸ் என்ற செய்தியை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்ல பாருங்க, இலக்கணமே சொல்லிக்கலாம். சொல்ல பாருங்க, இங்க பாருங்க, வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளாக அணியும் பெயர், பெயரெச்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்லு நக்கணத்தை அப்படியே வரையறுத்து கொடுத்துருக்காங்க. பெயரெச்சம் பாருங்க. சொல்லை 2ஆக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? என்ன சொல்லு? இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள் பிரிக்கலாம். இலக்கண வகை சொற்களை 4 வகையா பிரிக்கலாம். என்ன பிரிச்சிருக்கான்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். அந்த தலைப்புல இருந்து கேட்பாங்க. வேறு சொல்லை கொடுத்துட்டு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல், 2 வினை சொற்களுக்கும் வேறுபாடு அறிதல்னு கொடுத்துருக்காங்க. விளைந்த, விளைந்த, விளைகின்ற, அதாவது என்னென்ன பாருங்க, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இதை பற்றி கேள்வி வரக்கூடியதாக அது இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்ல அதிகாரத்துல பாருங்க, சொல்ல அதிகாரத்துல 15 வினாக்கள் கேட்கப்படுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, எதிர்ச்சொல்லை அறிதல். என்ன சொல்றாங்கம்மா? எதிர்ச்சொல்லை அறிதல். எல்லா பாடப்பகுதியும் எதிர்ச்சொல்லை பத்தி படிச்சிருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? 42 ஓரெழுத்து ஒரு மொழியை படிச்சாலே போதும். உரிய பொருள்களை கண்டறிதல். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது எங்க சார் இருக்குது? இது நம்ம எங்க பார்த்தோம்? இது நேரா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இயற்கை சேர்ந்த பாரு, இப்ப இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள் பார்த்தீங்களா? அதுல வடச்சொல் பாருங்க, ஒரு சொல்லை தரக்கூடிய பல பொருள், பரப்பொருளை சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தற்பமும் தற்சமம், அதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அதுல இருக்கும் அது. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? பொருந்தா சொல் 4 வார்த்தை கொடுத்து இது பொருந்தே தெரியும். அடுத்து அகரவரிசை நமக்கு தெரியும். சொற்களை சீர் செய்தல், அது நமக்கு தெரியும். ஒரு பொருள் பன்மொழி, ஒரு மொழி பன்மொழி, அது நமக்கு தெரியும். இரு பொருளை குறிக்கும் ஒரு சொற்கள், இரு பொருளை குறிக்கும் ஒரு சொற்கள். ரைட்டு. அடுத்து பேச்சு, வழக்கு, எழுத்து, சொல்லு அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லை கண்டறிதல். ஓகேங்களா? இது எல்லாமே சொல்லைப்படுத்தி வேறு சொல்லை கண்டறிதல், எதிர் சொல்லை கண்டறிதல் எல்லாமே இலக்கணம் தான். இது ஒரு சில எடுத்துக்காட்டுகள், ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும். அருமையான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை எழுதணும். பள்ளிக்கு சென்று, ஓகேங்களா, ரெண்டா பாருங்க, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் எழுதுதல் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பள்ளிக்கு சென்று கல்வி எழுதுதல் கிடையாது, பயிலுதல் சொன்னோம். வான்முகில் தோன்றினால் மழை பொழியும். ஓகேங்களா, வான்முகில் தோன்றினால் மழை பொழியும். ஓகே, இந்த மாதிரி தகவல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. தகவல் சாதனம், சமூக மக்கள் மற்றும் மக்கள் குழு, இதெல்லாம் வந்து சரியான சொற்களை. ஆட்டு மந்தை, ஓகேங்களா, ஆட்டு மந்தை, அதாவது ஆட்டுப்பட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, புதுவை, மன்னர்குடி, மன்னர், மயிலாப்பூர், மயிலை, இதெல்லாம் வந்து மருவு சொற்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது வெத்தலை, வெற்றலை பாக்கு, இதெல்லாம் வந்து வழுவு சொற்களை தமிழ் மொழியாக ஆக்குவதாக இருக்கும். அடுத்து பேச்சு மொழி வழக்குல திருத்தம் செய்யணும். நேற்று மழை பெஞ்சது, சூப்பரா கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பொழிந்தது, இது எல்லாமே உங்களுக்கு இலக்கணம் தான்மா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. மழை நேரம் முடியும், விளையாடுவோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்டு. ஓகேங்களா, இது எல்லாமே பிறமொழி சொற்களையும் வழுவு சொற்களையும் தமிழ் சொல்லி ஆக்கி எழுத வேண்டும். அருமையான பாடம் கொடுத்துடலாம். இதுக்கு தெளிவான நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருவோம். அடுத்து பாருங்க, எழுத்துத்திறன் அறிதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சுடராக்குங்க. ஓகேங்களா, மழை பெய்ததால் நேற்று காளான் முளைத்தது. காளான் முளைத்தது மழை பெய்ததால், நேற்று முளைத்தது மழை பெய்ததால். இந்த மாதிரி வார்த்தை நாளை கொடுத்துட்டு எது சரியான அமைப்பிலே உள்ளது, எடுத்து ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்குது, இதை பத்தி சொல்லக்கூடிய தமிழ் இந்த சொல் எழுத்துத்திறன். இதுல பாருங்க, தொடரான வினைகள் பாருங்க, செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, பிழையற்ற சொற்களை சரிபார்த்து எழுது. ஓகேங்களா, இந்த வார்த்தைகள் உண்டு. அடுத்து பாருங்க, மரபு சொற்கள். திணை பாருங்க, உயர்திணை, அக்ரணி. அம்மா வந்ததை எப்படி சொல்லுவோம்? ஓகேங்களா, அம்மா வந்தாள். ஓகேங்களா, அம்மா வந்தாள் என்று எழுதும். அக்ரணி பொருட்களையும் மாடு நனைந்தது என்று சொல்வது மாடுகள் நனைந்தது என்று சொல்வது, ஒருமை பன்மை நீக்கி எழுதுவது. இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அருமையான ஒரு பாடமா, அருமையான ஒரு சிலபஸா நான் பாக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா அவன் யோசிச்சு வந்து கணக்கு போடுவான், யோசிச்சு வந்து பதில சொல்லுவான். அல்லது யோசிக்காம வந்து வெறும் பாடத்தை படித்து விட்டு அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் சொல்வதை விட இது எல்லாமே ஒன்று மேக்சிமம் சொல்றேன் பாருங்க. பாட புத்தகத்திலிருந்து கேட்டாலும் கொஞ்சம் அனலைசிஸ் கொஸ்டினா கேட்பாங்க. போன முறை 6 கொஸ்டின் வந்து அனலைசிஸ் கொஸ்டினா கேட்டான். அதே மாதிரி இப்ப பல கொஸ்டின் அனலைசிஸ் கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம விதிகளை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நாய் கத்தியது அப்படின்னா நாய் குறைத்தது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு சொல்லுதான். அடுத்து பாருங்க, கலை சொற்கள். பல மொழியில் உள்ள தமிழ் மொழி சொற்களை கலை சொற்களா பாருங்க. பல்துறை சார்ந்த அறிவியல் மற்றும் மருத்துவ, மேலாண்மை, சட்டம், தொழில்நுட்பம், ஊடகவியல், இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க பாருங்க. சார்ந்த கலை சொற்கள் நேராக பயன்படும். ஒவ்வாமை பாருங்க, அலர்ஜி என்பதுக்கு ஒவ்வாமை என்று பொருள், மரபணு என்பது ஜீன் என்று பொருள். இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் ஆங்கில மொழிகளில் தனியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும் இல்லை. அடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன்ல 15 கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுன்னு கொடுத்துருக்கான். சார் இங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறான். நமக்கு செய்தித்தாள் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வினாக்களாக வரும், தலையகங்கள் இருக்கிற செய்திகள் வினாக்களாக வரும், முகப்பு செய்திகள் நமக்கு வினாக்களாக வரும். அதை கொடுத்து விட்டு எது சரியாக இருக்கிறது என்று கேட்பார்கள். நாம கொஞ்சம் இனிமே வந்து என்ன பண்ணோம், செய்தித்தாள்களையும் தலையகங்களையும் எடுத்து படிக்க வேண்டும். அதை மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கிட்ட பாருங்க, மரபு தொடர்பான செய்தி. ஓகேங்களா, ஆவண செய்திகள், பழமொழிகள், சொல்லறிதல், பொருளறிதல், உள்ளடக்கம், இது எல்லாமே தொகுத்து வரக்கூடிய செய்திகள் தான். ஓகேங்களா, இது மட்டும் புதுசா நமக்கு தெரியும். இதை நம்ம செஃபர் பண்ணி எழுதி உங்களுக்கு பிரிண்டடா கொடுத்து எப்படிலாம் இதை வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த மாடல் கொஸ்டின் வரும்ன்றப்போ இது விளக்கணும் தெளிவாக தெரியும். ஓகேங்களா, அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, எளிய மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன தெரியும், ஆங்கில மொழிக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுதல். இந்த தலைப்பு தான் இது பாருங்க. பயன்பாடு, பென்ட்ரைவ், கம்ப்யூட்டரு, இதெல்லாம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. தமிழ்ல இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலக மொழி. ஓகேங்களா, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாருங்க ஃபைலு, கோப்பு, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தொகுத்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். அதை நான் தொகுத்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இலக்கிய சம்பந்தமான செய்தியை கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல பாருங்க, இலக்கிய சம்பந்தமான அறிஞர் செய்தி. இதுல மட்டும்தான் ஒரு ட்விஸ்ட் நமக்கும் தெரியல. நம்ம நாளைக்கு மெயில் போடுவோம். மெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெளிவா செய்யும். திருக்குறள் தொடர்பான செய்திகளை பத்தி படிக்க சொல்றான். ஓகேங்களா, திருக்குறள் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது, திருக்குறளுக்கான விளக்கங்கள் என்ன, திருக்குறள் என்னென்ன பண்ணியிருக்கு, எத்தனை திருக்குறள்லாம் இருக்கு, எத்தனை மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, திருக்குறளுடைய சிறப்புகள் என்ன, அது எல்லாமே தொகுத்து நோட்ஸா இருக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா, ரெண்டாவது பாருங்க, புற உடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல். ரெண்டாவது பாருங்க, பெரியாரை துணை கொண்டல், வினை, செயல்வினை, இது எல்லாமே வந்து 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை அதிகாரங்கள்? 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்கான். அந்த 20 அதிகாரத்தை நீங்க படித்தாலே போதும். அந்த 20 அதிகாரங்களை படித்தாலே போதும். 20 அதிகார வினாக்கள் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கான மேற்கோள்கள் கொடுத்துருப்பான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாலடையார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, புதுமொழி காஞ்சி, திருக்கடகம், இன்னா 40, இனிமை 40 பாடல்கள்,
ஔவையாருடைய பாடல்கள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழி தொடர்பான செய்திகள். இந்த செய்தியை கொடுத்துட்டு அடுத்து என்ன பாருங்க, ஊவேசா, சுவாமிநாத ஐயர், தோமுசா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்கான். தேவனைய பாவனர் அகல முதலீடு திட்டையக்கூட ஆகிறதார் பார்த்தீங்களா, பெருஞ்சித்திரனார், அவரை பத்தி கேட்டிருக்கான், பாவலரை பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க செய்திகளை பாருங்க, பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடியடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியாருடைய சிறப்புகள். அடுத்து பட்டுக்கோட்டையார், கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திர கண்ணனார், கீவா ஜீவானந்தம், நாமக்கல் கவிஞர் ஆகிய செய்திகள். குறிப்பு பாருங்க, இந்த 8ல இருக்கு பாருங்க பாடத்திட்டம் தமிழ், அதாவது 10th வரைக்கும் இந்த புக்கை மட்டும் அப்படி படிச்சிங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிலபஸ் உண்டு நமக்கு. ஏன் கேட்டோம் அப்படின்னா, திருக்குறளான செய்திகளை மட்டும் படிச்சிருக்கோம், அது ஓகே. 14 கீழ்கணக்கு நூல்களை மட்டும்தான் சிலபஸா கொடுத்துருக்காங்க. 14 மேற்கணக்கு நூலுக்கு தரல, காப்பியங்கள் தரல, கம்பராமாயணம் தரல, புராணங்கள் தரல, இதெல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். 2வது பாருங்க, தமிழ்ல பெருசா நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர் பாரதியார். பாவேந்தர் இருக்கார ஒழிய பாரதியாருடைய செய்தி இல்லை, பாரதியாரை பற்றி கேட்காத வினாக்களே கிடையாது. அப்படின்னும் பொழுது இந்த சிலபஸை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லி நம்ம மெயில்லாம் போட வேண்டியது இருந்து, மெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 7ஆம் வகுப்பு 7ஆம் பார்ட் உடைய சிலபஸ் பத்தி முழுசா தெரியும். இப்பெல்லாம் கேட்பான் அப்படின்ட்டு, ஏன்னா அவன் கொடுக்குற டாபிக்ல மட்டும் தான் கேட்பான் அப்படின்னா போதும். அப்படி பார்த்தோம்னா முழுமையான சான்றோராக இருக்கக்கூடிய பாரதியாரை பத்தி தரல. பாரதியார் கேள்வி வருமா வராதா அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய சிலபஸ்லாம் இது கொடுத்துட்டு கீழே மற்றும் பலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம், எல்லா தலைவரும் படிக்கணும், எல்லா நூல்களையும் படிக்கணும். அந்த மாதிரி வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தவில்லை. கொடுத்துக்கிட்ட மட்டும் படி அப்படின்னு சொல்றான். அது 2வது பாருங்க, இதுல கொடுக்கக்கூடிய வினாக்களும் 15 வினாக்கள். இதுல இருந்தா 5 வினா இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. ஓகேங்களா, தலைப்பு நாம 15 வினாக்கள்லாம் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பெருசா இருக்கும். அது எப்படி சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசி கிட்ட மெயில் போட்டு விளக்கம் கேட்டா மட்டும் தான் விளக்கம் தெரியும். இது வரைக்கும் பார்த்த சிலபஸ் எல்லாம் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அசால்ட்டா, ஜாலியா, ஈஸியா, சூப்பரா படிச்சுட்டு வாழ்த்துக்கள் அதுவுமே பண்ணிடலாம். ஓகேங்களா, எங்களுடைய அகாடமியிலே இந்த வகுப்புக்கான மெட்டீரியல்ஸும் அடுத்து ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்ட உடனே நீங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த வரக்கூடிய கனவு பணியா இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷனை தேர்வு செய்து நீங்க தேர்வாகி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். 2வதாக, இந்த நம்முடைய எந்த தகவல் வேண்டுமானாலும் நம்ம அகாடமியினுடைய ஃபோன் நம்பருக்கு, தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க விளக்கம் கேட்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ், மேக்ஸ் திரும்பவும் இது 2ஐயும் நல்லா பண்ணிட்டாலே வெற்றி என்பது நிச்சயம். ஓகேங்களா, இன்று நம்பிக்கை என்பது வெற்றி பெற்றவரிடத்து, நம்பிக்கை என்பது வெற்றியால் வரும், வெற்றி என்பது நம்பிக்கை உடையவரிடத்திலே வரும் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு இணங்க நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு படித்து எதிர்காலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.